தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவையும் நினைவு கொண்டு வந்து ஒவ்வொரு உயிரையும் நம் உயிரை எப்படி ஈஸ்வரா என்று இந்நேர வரை நாம் வணங்கி வேண்டி அந்த சக்திகளை பெற்றமோ அதை போன்று தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது உயிரையும் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று வணங்கி அந்த ஈசன் வீட்டிற்கும் அந்த ஆலயமாக திருமூலர் சொன்னது போன்று உடம்பு ஆலயம் என்று திருமூலர் எதை ஆலயமாக சுட்டி காட்டினாரோ அதை போன்று அவர் உணர்வோடு கலந்து அவர் எப்படி அதை ஆலயம் என்று அவர் உற்று நோக்கி உணர்ந்து இந்த வாக்கினை இந்த உணர்வினை இந்த பேருண்மையை வெளிப்படுத்தினாரோ அதை போன்று நாம் இந்த தியானத்தில் அமர்ந்திருப்போர் அனைவரது உடலையும் அவர் காட்டிய நிலையில் ஆலயமாக மதித்து ஈசன் வீட்டிற்கும் இந்த ஆலயத்தில் இந்நேர வரை நாங்கள் எந்த சக்தியை பெற்றமோ நுகர்ந்தமோ பருகினோமோ எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பெற செய்தமோ அது அனைத்துமே இங்கு இருக்கக்கூடிய தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது உயிரிலும் படர வேண்டும். அந்த ஆலயத்தில் மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களும் அந்த ஈசனுக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த நிலையாக உயிரோடு ஒன்றி ஞானிகளோடு ஒன்றி நாம் அனைவரும் ஒன்று என்ற நிலையில் ஒருங்கிணைந்த நிலைகளாக நாம் அனைவருமே ஒன்று, நாம் வேறல்ல, ரிஷிகள் வேறல்ல, உயிர் வேறல்ல என்ற நிலையில் ஒன்றிணைந்து அந்த தெய்வீக நிலையாக தெய்வீக அந்த சக்தியாக நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்தே நாம் ஏங்கி தியானிப்போம். விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை நாம் இழுத்து உயிர் வழியாக கவர்ந்து சுவாசித்து எல்லோருக்கும் அதை அந்த ஆலயங்களில் எப்படி அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் ஆராதனைகள் பல நறுமணங்களை ஊற்றுகின்றார்கள், மலர் மாலைகளை சூடுகின்றார்கள், பூக்களால் அர்ச்சனை செய்கின்றார்கள், தங்க நகைகளையும் பட்டாடைகளையும் வைர கிரீடங்களையும் அந்த சிலைக்கு புறத்திலே செய்வது போன்று இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று தெய்வ சிலைக்கு எப்படி செய்கின்றார்களோ அதை போன்று நாமும் செயல்படுத்துவோம். மற்றவருடைய உயிரை நாம் வணங்கினோம் என்றால் நமது உயிரை வணங்கியதாக பொருள். மற்றவர்களை உடலை ஆலயம் என்று நாம் மதித்தோம் என்றால் நம் உடலை ஆலயமாக மதித்தோம் என்று பொருள். ஞானகுரு இப்படித்தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் இதை கிடைக்க வேண்டும் என்று செய்து இதை போன்று நாம் பார்க்கும் அனைவரும் இதை போன்று செய்து நாம் பழகினோம் என்றால் நாம் அந்த தெய்வ குணத்தை பெறுகின்றோம், நாம் அங்கே தெய்வம் ஆகின்றோம், நம்முடைய செயல் அனைத்துமே தெய்வ செயலாக அமைகின்றது. அதோ இப்பொழுது ஒரு நிமிடம் குருநாதர் காட்டிய அந்த அருள்களில் நாம் அனைவரும் அந்த சக்திகளை பெறுவோம், எல்லோருக்கும் பெறச் செய்வோம். இப்பொழுது நம் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. திருமணமானவர்கள் கணவன் தன் மனைவியை எண்ணி மனைவி தன் கணவனை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து உடல் முழுவதும் படர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கணவன் மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக மனைவி என்று வெறும் உருவமாக உடலாக எண்ணாதபடி அதே போன்று மனைவியும் கணவன் என்று உடலாக உருவமாக எண்ணாதபடி என்றால் திருமணம் ஆகும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், சிறிது காலம் அது வளர்ந்திருக்கும்,
ஆனால் பிற்பாடு வெறுப்பு, வேதனை, எரிச்சல், கோபம், ஆத்திரம் இதெல்லாம் கலக்க கலக்க கணவன் என்று உயர்வாக நினைத்தாலும் கூட அருகிலே வரும் பொழுது, பழகும் பொழுது அல்லது நினைக்கும் பொழுது என்ன என்ன என்று ஒரு நம்மை அறியாமலேயே ஒரு சலித்த உணர்வோ, கடுகடுத்த உணர்வோ, அல்லது இதை நாம் எண்ணவில்லை என்றாலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாலே அல்லது ஏதாவது ஒரு வெளியிலிருந்து ஏதாவது ஒரு விஷயமோ மற்றவர்கள் கேள்விப்பட்டு வந்தாலே உடனே நமக்குள் அது பிரிக்கும் உணர்வாக வந்துவிடும். இதையெல்லாம் எண்ணாதபடி இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய நிலைகள் அகஸ்தியரும் அவர் மனைவியும் இன்று அவர்கள் உடலோடு இல்லை, ஆனால் இருவருமே உயிரோடு ஒன்றி உள்ளார்கள். அவர்கள் எப்படி சிவசக்தியாக ஒன்றிணைந்து இந்த துருவ நட்சத்திரமாக அந்த குழந்தையாக, அதாவது நட்சத்திரமாக அவர்கள் எப்படி அந்த குழந்தையாக ஒளியான நிலைகளை உருவாக்கினார்களோ, கணவன் மனைவி நாங்கள் இருவரும் இந்த உயிர் நட்சத்திரத்திலே உருப்பெற்றதுதான். ஆனாலும் இந்த இரு உயிரும் ஒன்றாகி இந்த பூமிக்குள் விளைந்த சக்தியிலே விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை கடைந்து எடுத்து இந்த உயிரான்மாவாக பேரருள் பேரொழியாக உயர்ந்த மகசூலாக எடுக்கப்படும் பொழுது நட்சத்திரத்திலிருந்து உருப்பெற்ற இந்த உயிர் நட்சத்திரத்தையே படைக்கக்கூடிய சக்தியாக, அது உருவாக்கும் சக்தியாக, படைக்கும் சக்தியாக, இதுதான் கணவன் மனைவி ரிஷிபத்தின் கணவன் மனைவியாக சேர்ந்து நாம் உருவாக்கக்கூடிய நிலை, உருப்பெற செய்ய வேண்டிய நிலை, படைக்கக்கூடிய நிலை என்று ஒரு உபதேச வாயிலாக சொல்லியுள்ளார்கள். ஆக இருவருமே ஒன்றிணைந்த நிலைகள், நட்சத்திரமாக ஒளியான நிலைகளை உருப்பெறும் சக்தியாக அந்த அடிப்படையிலே நாம் எண்ணி எங்கள் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து அந்த துருவ நட்சத்திரத்தை போன்று ஒளி நட்சத்திரமாக ஆக வேண்டும் என்று அந்த சக்திகளை ஒருவருக்கொருவர், அதாவது நான் பெற வேண்டும் என்று அல்ல, என் மனைவி அந்த சக்தி பெற வேண்டும், அதே போன்று நான் பெற வேண்டும் என்று மனைவி என்ன தன் கணவன் அந்த சக்தி பெற வேண்டும். ஏனென்றால் அகஸ்தியன் தான் பெற்ற சக்தியை தன் மனைவிக்கு கொடுத்து தன் மனைவி வளர்ந்து அது வளர்ச்சி பெற்ற நிலையில் தன் கணவனால் தான் இந்த சக்தி பெற்றேன், ஆகையினால் கணவனுக்கு மேலும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அகஸ்தியன் அதை மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. தான் பெற்ற சக்திகளை பெற வேண்டும் என்றுதான் மனைவிக்கு கொடுத்தான். ஆனால் மனைவி அதை வளர்த்து கணவனால் தான் இந்த சக்தி பெற்றேன், ஆகையினால் என் கணவன் மேலும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அந்த மனைவி எண்ணுகின்றது. இதை போன்றுதான் நாமும் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாலும், மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாலும், கணவனால் பெற்ற சக்தி மனைவியால் பெற்ற சக்தி மேலும் அவர்கள் வளர வேண்டும் என்று இது வளர்க்கப்படும் பொழுதுதான் ரிஷி பத்னி என்று வளர்க்கக்கூடிய நிலையாக வருகின்றது. ஆக ஞானகுருவோ மகரிஷியோ ஞானியோ அல்லது சொந்தமோ பந்தமோ யாரோ வந்து கொடுத்து நம்மை உயர்த்துவதில்லை. கணவன் உணர்வு மனைவி உயர்த்த வேண்டும், மனைவியுடைய உணர்வு கணவனை உயர்த்த வேண்டும். அந்த உயர்த்தக்கூடிய உணர்வை மீண்டும் இருவரும் உயர்த்தி 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 அந்த உயர்த்தக்கூடிய நிலைகள் இன்றும் தானும் உயர்ந்து மற்றவர்கள் அனைவரையுமே உயர்த்தக்கூடிய சக்தியாகத்தான் துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் கணவன் மனைவியாக அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அந்த சக்தியை பெற நாம் தியானிப்போம். மனைவிக்கு அந்த சக்தியை கிடைக்க செய்வோம், கணவனுக்கு அந்த சக்தியை கிடைக்க செய்வோம். உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக உயிரோடு ஒன்றிய நிலைகளாக நாம் செயல்படுத்துவோம். நம்முடைய உள் உணர்வு குருநாதர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அது வர வேண்டும். அது வரவில்லை என்றாலும் எனக்கு அது வேண்டும் என்று அதை ஆசைப்பட்டு எண்ணி ஏங்கி அது வேண்டும், அது எனக்கு நிச்சயம் வேண்டும் என்று நாம் இவ்வாறுதான் தியானித்து பழக வேண்டும். அது வெளியில் இருப்பதை பார்த்து, வெளியில் இருப்பதை உணர்ந்து அதை பதிவு செய்து என் மனைவி இப்படித்தான், என் கணவர் இப்படித்தான் என்ற நிலையில் கொண்டு செலுத்துவதற்கு பதிலாக குரு நமக்குள் எதை பதிவு செய்தால் அதை நினைவு கொண்டு வந்து அந்த உணர்ச்சிகளை தோண்டி அந்த அடிப்படையில் நாம் எண்ணி அந்த அடிப்படையில உணர்ந்து அந்த உணர்வு பூர்வமாக அதை வளர்த்து அதை மனைவிக்கு கொடுத்து அதை கணவனுக்கு கொடுத்து அதை பெற்ற நிலைகளை மீண்டும் வளர்த்து, இதைத்தான் நாம் குருநாதர் காட்டிய அருள்வழியில் தெய்வீக குடும்பமாக நாம் வளர வேண்டும். அந்த மகிழ்ச்சியான நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தெய்வீக குடும்பங்களாக வளர வேண்டும் என்று குரு நமக்கு எதை ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த நிலையை நாம் உருவாக்குவோம். இதே போன்று பெற்றோர்கள் குழந்தைகளை எண்ணி ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் குழந்தைகள் பெற வேண்டும், ஒரு இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும்.
அவள் உடல் முழுவதும் வளர வேண்டும், உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் பெற வேண்டும் என்று நம் குழந்தைகளுக்கு அந்த சக்திகளை பெறச் செய்வோம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதில்லை, அவர்கள் எப்படி வர வேண்டும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும், அதுதான் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளாக இருக்க வேண்டும். அங்கிருப்பதை நுகர்ந்தால், அங்கிருப்பதை நாம் எடுத்தால், அங்கிருப்பதை நாம் நினைவு செலுத்தினால் அதுதான் முன்னாடி வரும். அது தியானம் செய்யும் பொழுது என்னவோ, தியானம் செய்து முடித்த பின் அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், இப்படி சிரமப்படுகின்றார்கள், நன்றாகத்தான் இருந்தார்கள், இப்பொழுது மறுபடியும் இப்படி வந்துவிட்டது என்று வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வு தான் ஜீவன் பெறும். ஆக வெளியில் இருப்பதை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் எப்படி வர வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கு நமது குரு. நாம் அனைவரும் எப்படி வர வேண்டும் என்று, நீங்கள் எல்லாம் அகஸ்தியராக வளர வேண்டும், வளருவீர்கள், நிச்சயமாக வருவீர்கள் என்று எந்த நம்பிக்கையோடு அவர் சொன்னாரோ அதை போன்று நம்முடைய குழந்தைகளும் அறிஞானிகளாக, அவர்கள் திருமணமாகி கணவன் மனைவியாகி தெய்வீக குடும்பங்களாக ரிஷி பத்தினியாக அகஸ்தியனை போன்று அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நமக்கு குரு இதுதான் நமக்கு உபதேச வாயிலாக பதிவு செய்திருந்தால் இதை மட்டும் நாம் எண்ணினாலே போதுமானது. இதை எண்ணி இதை நமக்குள் ஆழமாக பதிவு செய்து இதையே மீண்டும் மீண்டும் நாம் வளர்த்தோம் என்றால் அங்கே என்ன இருக்கின்றது, அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று லவா குசா அந்த உணர்வுகள் உணர்த்தும். அந்த உணர்வுகளை உணர்த்தப்படும் பொழுது அந்த சக்தி அப்பொழுது பாய்ச்சினால் அது சீராகும். அது எது இருக்கின்றதோ அதை நாம் பதிவாக்கி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எது இருக்கின்றதோ அதை தெரிந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் பாய்ச்ச வேண்டும். அது அப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள் இப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்துத்தான் அதை செயல்படுத்த முடியுமே தவிர அவர்களுக்கு சிக்கல் வரும்போது அல்லது சிரமப்படும் பொழுது அவர்கள் அல்லது இப்படி இருக்கின்றார்கள் என்று எண்ணி அதற்கு பின் ஆத்ம சுத்தி செய்து அதற்கு பின் அதை பாய்ச்சி பின் அதுவும் இல்லாது இதுவும் இல்லாது இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை என்ற நிலைகளாக நாம் அதை வளர்க்கும் நிலைகளை கொண்டு செல்லாதபடி ஒரே வழித்தொடராக விண்ணினுடைய ஆற்றலை பெற்று பருகி வளர்த்து அதை நாம் எல்லோருக்கும் பாய்ச்சி மலையாக நாம் போக வேண்டிய பாதையில் நாமும் வலுகொண்டதாக மாறி அதன் வழி சென்று நம்மை உற்று பார்த்து நம்முடைய செயலாக்கங்களை பார்த்து நம் பிள்ளைகளும் நம் குழந்தைகளும் இதற்கு பின் இனி வரக்கூடிய நம்மை உற்று பார்த்து நம்முடைய செயலாக்கங்களை பார்த்து அவர்களை இந்த வழிக்கு நாம் கொண்டு வர முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்கள் படுவதை கண்டோ அவர்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து அல்லது அவருடைய எதிர்காலங்களை எண்ணியோ அல்லது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை எண்ணியோ நம்முடைய நினைவில் அந்த பக்கம் செலுத்தாதபடி இந்த பக்கம் நாம் ஞானிகள் பால் இணைந்து ஞானிகளோடு இணைந்த நிலைகள் தான் நாம் செயல்பட வேண்டும். அந்த ஞானிகளுடைய அருள்வட்டத்தில் இருந்து கொண்டு அவருடைய அருள்வட்டத்தில் இணைக்கும் நிலையாக நம்முடைய செயல் இருக்க வேண்டும். ஆகவே நம் குழந்தைகள் அகஸ்தியராக வர வேண்டும், ஞானியாக வர வேண்டும், உலகை காத்தின் உத்தம ஞானியாக வளர வேண்டும் என்றால் இதைத்தான் நாம் எண்ண வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எந்த குணத்தில் இருக்கின்றார்கள், எந்த குணத்திலே மருமகனோ அல்லது மருமகளோ அல்லது மாமனாரோ மாமியாரோ அல்லது அணியுள்ளவர்களோ எப்படி இருக்கிறார்கள் என்று இதை பற்றி நாம் எண்ண வேண்டியதில்லை, இதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது வேண்டுமோ எது நடக்க வேண்டுமோ அதைத்தான் நாம் பாய்ச்ச வேண்டும், அதைத்தான் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் தியானிப்போம்.